ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையின் சோகமே முழுமையாக இருக்கிறது. சந்தோஷம் அல்ல. மற்றவர்களால் சந்தோஷம் கிடைத்தாலும் உன்னுடைய துணையால் உனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் அல்ல. தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வெளியில் இருந்து வருகிறது. சில சமயம் என்ன வாழ்க்கை இது? யாருக்காகத்தான் வாழ்கிறோம்? நமக்காகவும் நாம் வாழவில்லை. துணைக்காக வாழலாம் என்றாலும் அதுவும் இல்லை. நம்மை எதற்காக நம்முடைய துணை இவ்வளவு கஷ்டப்படுகிறது? நம்மும் இவ்வளவோ முயற்சி எடுத்து விட்டோம். போகாத கோவில் அல்ல. என்னுடைய துணையை, என்னுடைய கணவனை மாற்றுங்கள். எனக்கு பிடித்தது போலவே நடத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் என்னுடைய துணையால் வரக்கூடாது. வீடு தேடி வரக்கூடாது. எப்பொழுதும் பொறுப்பாக இருக்க வேண்டும் சாயி. எல்லா விஷயத்திலும் தவறான விஷயத்தை மட்டுமே செய்து கொண்டு இருக்கும் என்னுடைய துணையானது சீக்கிரத்தில் மாறி என்னுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் சாயி என்று நீ சொல்லும் பொழுது நான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடே உன்னை பார்க்க வந்துவிட்டேன். என்னுடைய அழகான கண்மணியின் நீ அழகானவள். மனதினாலும் சரிதான். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், முகத்தில் இருக்கும் அழகானது நிரந்தரம் கிடையாது. மனதில் இருக்கும் அழகு மட்டும்தான் நிரந்தரமானது. உன் குடும்பத்தில் இருக்கும் சூழ்நிலையை நீ வெளியில் போய் சொன்னால் உன்னைத்தான் பேசுகிறார்கள். ஏன் உன்னால் எதுவும் செய்ய முடியாதா? எதற்காக உன்னுடைய துணையை குறை கூறுகிறார்? உன்னால் திருத்த முடியாதா? நீ நினைத்தால் திருத்தலாம். நீ உன்னுடைய பேச்சை கேட்க வைக்கலாம் என்று உன் மீதுதான் தவறை போடுகிறார்களே தவிர அவன் முன்பெல்லாம் அப்படி இல்லை. இப்பொழுது உன்னை கல்யாணம் செய்ததிலிருந்துதான் இப்படி ஏதேதோ அவர் வாய்க்கு வந்தது போலவே பேசுகிறார்கள். காரணம் என்னவென்றால் நீ அந்த வாழ்க்கையை விட்டு விட்டு அவர்கள் பக்கம் வந்துவிடக்கூடாது. அது ஒன்றுதான். அவர்கள் எப்பொழுதுமே உன்னை மட்டும்தான் குறை கூறுவார்கள். இன்றுதான் அன்றுதான் இல்லை, எப்பொழுதும் அவர்கள் உன்னை தான் குறை கூறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்த தவறை மறைக்க உன்னை குறை கூறுகிறார்கள். அவர்கள் பக்கம் வந்துவிடக்கூடாது, எந்த குறையும் சொல்லிவிடக்கூடாது, அவர்களிடம் உதவி கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஏதேதோ பேசுகிறார்கள். நீ உன்னுடைய வேலையை பார், நீயாக வேலை பார்த்து சம்பாதித்து உன் குடும்பத்தை காப்பாற்றி என்னென்னவோ பேசுகிறார்களே தவிர உன்னுடைய துணை செய்வது தவறுதான் சரிதான் என்று யாரும் சொல்லவில்லை. அதெல்லாம் விடு. உன்னுடைய குடும்ப விஷயத்தை போய் பக்கத்தில் இருப்பவர்கள், உன்னுடைய சொந்தக்காரர்கள், உனக்கு தெரிந்தவர்கள், இப்படி யாரிடமாவது சொல்ல போனால் 1000 விஷயத்தை சொல்லுவார்கள். உனக்கு சிலர் நல்லபடியாக பேசுவார்கள், உனக்கு சிலர் நியாயமே இல்லாதபடியாக பேசுவார்கள். பேசுபவர்கள் பேசட்டும். அதை எப்படி பேசுகிறார்கள்? நீ வெளியில் போய் சொல்வதனால் தானே பேசுகிறார்கள். தயவு செய்து எப்பேற்பட்ட பிரச்சனையோ சண்டையோ உன்னுடைய குடும்பத்திற்குள்ளேயே நீ வைத்துக்கொள். உன் குடும்பத்திற்குள்ளேயே நீ வைத்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரிதான், அது வெளியில் தெரியாமல் நீயே சமாளித்து விடலாம், நீயே சரி செய்து விடலாம். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ வெளியில் சொல்லும் பொழுது 1000 பேர் 1000 விமர்சனங்களை சொல்வார்கள். அதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அது சொல்லாமல் இருந்தால் எந்த ஒரு விஷயமும் உன்னை தவிர எப்படி வெளியே போகும்? சொல் பார்க்கலாம். தங்கமே, கவலைப்படாதே. நடந்தது அனைத்தும் நடந்துவிட்டது. மாற்றுவதற்கான வழியை மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர இதற்கு முன்பு நடந்த எந்த விஷயத்தையும் பற்றி சிந்தித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை துணை செய்த தவறையும் இதற்கு முன்பு செய்த தவறையும் மாற்ற முடியாது. உன்னுடைய வாழ்க்கை துணை செய்த எந்த ஒரு விஷயத்தையும் இதற்கு முன்பு நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் இதற்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் மாற்றலாம் அல்லவா? அதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன். இதற்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை நீ செய்தால் மட்டுமே போதும். நான் சொல்வதை செய். நீ செய்து பார். ஒரே ஒரு வாரம் செய்து பார். இந்த என்னுடைய சாய் சச்சரிதத்தை நீ 7 நாட்களுக்குள் படித்து விட்டாயானால், நீ எப்பொழுது அந்த 7வது நாள் படித்து முடிக்கிறாயோ அதிலிருந்து 1 மணி நேரத்திற்குள் உன்னுடைய துணையானது உன் பேச்சை கேட்கும்படி அனைத்து விஷயங்களும் செய்ய ஆரம்பித்துவிடும். இது உண்மை. சவால் விட்டே நான் உனக்கு சொல்கிறேன். இதை மட்டும் நீ செய்தால் போதும், உன் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். 7 நாட்களுக்குள் சாய் சச்சரிதம் என்றும் என்னுடைய புத்தகத்தை நீ படித்து முடித்தாயானால் அந்த 7வது நாள் நீ முடிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு
அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை துணையானது உன்னுடைய பேச்சை மட்டுமே கேட்கும். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது, எந்த ஒரு கெட்ட விஷயமும் செய்யாது. உன்னுடைய பேச்சை கேட்டு மட்டுமே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை சொல்கிறாயோ அதை மட்டுமே கேட்டு நடக்கும். புரிகிறதா தங்கமே? இது நான் உன்னுடைய வாழ்க்கையில் 1000% மேலே நல்லதே நடக்கும். நீ இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள், எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் விட்டுவிடு. ஆனால் ஒன்று, படிக்க ஆரம்பித்ததிலிருந்து நீ உன்னுடைய நினைப்பானது எந்த விஷயமோ அதை மட்டுமே தான் வேண்ட வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் என்னிடம் நீ வைக்க வேண்டும். இந்த சச்சரிதத்தை படிக்க ஆரம்பித்து விட்டாயானால் அந்த சச்சரிதத்தை நீ எதற்காக படிக்கிறாயோ அதை என்னுடைய காலில் ஒரு பேப்பரில் எழுதி வைத்துவிடு. அந்த பேப்பரில் இருக்கும் அந்த வார்த்தைகளை நான் நிச்சயமாக செய்து தருவேன். இந்த சாயாகிய நான் உனக்கு பல விஷயங்களை செய்வேன். பல நேரத்தில் உதவியை செய்வேன். எப்படி வணங்க வேண்டும் என்பதை மட்டும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து விடுகிறேன். காலை எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ எதை கேட்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று அதை மனதில் என்னிடம் சொல்லிவிடு. சொல்லிவிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றி எனக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை சாயி, எனக்கு எதுவுமே செய்வதற்கு என்னால் முடியவில்லை என்றால் ஒரு தண்ணி எனக்காக நீ வைத்தால் மட்டும் போதும். வேறு எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஒரு தண்ணியை வைத்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை ஒரு பேப்பரில் எழுதி என் காலில் வைத்துவிடு. யாருக்கும் தெரியாமல், யார் கண்ணிலும் அந்த பேப்பர் படவே கூடாது. அந்த பேப்பரை என்னுடைய காலில் வைத்துவிட தெரியாமல். வைத்த பிறகு சச்சரிதத்தை படிக்க ஆரம்பித்துவிடு. படித்து 7வது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் வரும். நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னுடைய துணையின் மாற்றமானது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையோ மாறவே ஆரம்பித்துவிடும். கவலைகளை எப்பொழுதும் சுமக்க வேண்டாம். அதற்கு எல்லாவற்றுக்குமான தீர்வானது என்னிடம் இருக்கிறது. தீர்வை நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீ என்னிடமிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள். தீர்வு என்னிடம் இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தைகள் எதற்காக கவலைப்பட வேண்டும் சொல்? எல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் யோகமும் இன்பமும் நிச்சயமாக வரும். வராமல் எல்லாம் போகாது. எது நடக்காது என்று நீ நினைக்கிறாய் சொல் பார்க்கலாம். நடக்காது, முடியாது இதெல்லாம் கிடையாது. முயற்சிகளை நம்பிக்கையோடு செய்தீர்களானால் எல்லாமே நடக்கும், எல்லாமே முடியும். கீழே இருப்பவன் மேலே ஏறலாம். அவன் நம்பினால், அவனால் முடியாது என்று நினைத்தால் எதுவும் முடியாது. அதுவே அவன் நம்பினாள், ஆனால் அவன் உச்சத்திற்கே போகலாம். என்ன பணக்காரன் என்று எல்லோரும் சொல்கிறீர்கள். உங்களால் முடிந்தால் நீங்களும் பணக்காரனாக ஆகலாம். அதுபோலத்தான் உன்னால் நம்பிக்கை இருந்தால் உன்னுடைய துணையை நீ மாற்றலாம். நிச்சயமாக மாற்றலாம். எந்த ஒரு கவலையும் வேண்டாம். அமோகமான எதிர்காலமோ உனக்கு காத்திருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் சொல் பார்ப்போம். இன்பம் இருக்கிறது, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறது, எல்லாமே இருக்கும் பொழுது எதற்கு கவலைப்பட வேண்டும்? நான் இருக்கிறேன். உனக்கு எல்லா வழியிலும் இருந்து உன்னை காப்பாற்றி வழிநடத்த எங்கு சாய் இருக்கிறேன். நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? கவலைப்பட வேண்டிய இடத்தில் நீ இல்லை தங்கமே. சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்தில் நீ இருக்கிறாய். என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். தாராளமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக என்னிடமிருந்து அனைத்தையும் நீ பெற்றுக்கொள். உனக்கு கேட்டது, உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும். நடக்காமல் எல்லாம் எதுவும் எங்கும் போகாது. சிரித்த முகத்துடன் எப்பொழுதும் இருக்க பழகிக்கொள். கவலையுடன் இருக்காதே. எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் அது வெளியில் போய் எடுத்து கொண்டு போகாதே. வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போய் சொல்கிறாயோ அந்த விஷயமானதுதான் மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக மாறும். தைரியமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் நான் இருப்பேன் உனக்காக. ஓம் சாய்ராம்.